பொதுவாக ஒரு அரசியல் கட்சியும் தங்களுடைய கருத்துக்கள் தத்துவங்கள் இது எல்லாத்தையும் ஊடகத்தில் பேசுறதுக்கு அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் அந்த கட்சிக்கு ரெப்ரசென்ட் பண்ணி ஒவ்வொரு முறையுமே ஸ்போக்ஸ் பர்சனை வந்து டிவி டிபேட்ஸ்லாம் கலந்துப்பாங்க. அப்படி தனியார் ஊடகங்கள் நிறைய விவாத மேடை நடத்துவாங்க. அந்த விவாத மேடை அதிகப்படியான வார்த்தை போராக மாறும். இது நம்ம எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஆனால் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து எதிரும் புதிரும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. இந்த நிகழ்ச்சியோட முழு நோக்கமே என்ன அப்படின்னா, ரெண்டு நபர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்குள்ள கருத்துக்கள் பரிமாற்றம் அப்படின்ற பெயர்ல ரெண்டு பேரையும் சண்டைக்கு கொண்டு போய் அடிதடி கலவரத்துக்கு கொண்டு போய் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு வார்த்தை போரை தாண்டி கைகளை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. அப்படி சமீபத்தில் தேனி கர்ணன், சேலம் மணிகண்டன் இவங்க ரெண்டு பேரும் நடந்த விவாத நிகழ்ச்சி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுமே முகம் சுளிக்கிற வகையில இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. தேனி கர்ணன் அப்படின்றவர் முன்னாள் டிடிவியின் ஆதரவாளராக இருந்தாரு, இப்ப சசிகலாவோட ஆதரவாளராக இருக்காரு. சேலம் மணிகண்டன் திரு எடப்பாடி பழனிசாமியை ரெப்ரசென்ட் பண்ணி எப்பயுமே அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் கருத்துக்களை பரிமாறதை விட்டுட்டு தனிமனித விமர்சனம், தனிமனித தாக்குதல், ஆபாசமான வார்த்தைகள் இது எல்லாத்தையும் பண்ணி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்குமே இதுக்கப்புறம் நம்ம நியூஸையே பார்க்க வேணாம், டிபேட்டே பார்க்க வேணாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கொடூரமான செயலை செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வெறும் வார்த்தை போரோட போய் முடியாம மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையாக மாறியுள்ளது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்பயாவது வாரத்தில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும், வாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் வரும். ஆனால் இன்னைக்கு ஊடகம் முழுக்க எப்படி மாறிடுச்சுன்னா, எந்த ஒரு செய்தியுமே பிரேக்கிங் நியூஸ் போல பில்டப் பண்ணி அது முக்கியமான விஷயமோ இல்லையோ, ஆனால் அந்த விஷயத்த ரொம்ப முக்கியமான விஷயம் போல காட்டணும், பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும், நம்ம பேசும்போதே பயங்கர பதட்டத்தோட பேசணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இருக்கு. அதில் குறிப்பாக ஒவ்வொரு ஊடகமும் ஒரு கட்சி நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. குறிப்பிட்ட சில சேனல்ஸை சொல்லணும்னா இந்த கட்சிக்கு தான் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு சொந்தமான சன் தொலைக்காட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சன் நியூஸ் தொலைக்காட்சியில விவாத மேடை அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். இது வந்து ஒரு 4-5 பேர் அரங்கத்தில் உட்காந்துருப்பாங்க, நெறியாளர் இருப்பாரு. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதே நமக்கு தெரியும், முழுக்க அவங்க திமுகவுக்கு சார்ந்து தான் பேசுவாங்க. காரணம் அவங்களுடைய ஊடகம். ஆனா இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு. இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கானே பல பேருக்கு தெரியாது. எதிரும் புதிரும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டையை ஏற்படுத்தணும், அவங்க அடிதடி வரைக்கும் போகணும், அதை நம்ம கவர் பண்ணி ப்ரோமோல போட்டு இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றியா காமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும். தேனி கர்ணன் அப்படின்ற ஒரு நபர் நமக்கு தெரியும். டிடிவி தினகரனுக்கு படுஜோரா குரல் கொடுத்த ஒருத்தர், பயங்கரமான ஒரு ஆதரவாளராக இருந்தாரு. இதே நிகழ்ச்சியில சன் தொலைக்காட்சியில போய் ரொம்ப அக்ரெசிவா ஆக்ரோஷமா பேசி சண்டை போட்டுட்டு வெளியில வந்தாரு. இதை கூப்பிட்டு டிடிவி தினகரன் கண்டிச்சாரு. ஆனா உங்க மேல இருக்கக்கூடிய அன்புலையும் உங்க மேல வச்சிருக்க மரியாதையில தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால கட்சி விட்டு அவரை நீக்கிட்டாரு. உடனடியாக அடுத்த நொடியே அவர் சசிகலாவின் ஆதரவாளராக மாறினாரு. அதே போல இன்னொரு பக்கம் சேலம் மணிகண்டன், இவர் ஏற்கனவே நமக்கு தெரியும் கொஞ்சம் அதிகப்படியானதா வாய் தான் பேசுவார். ரொம்ப நக்கல் நையாண்டி இந்த தொனியில பேசுறேன்னு சொல்லி எதிரில் இருக்கவங்க கூடியவங்களை ட்ரிகர் பண்ணுவார். இவர் அந்த மாதிரி பேசுவார். ஒரு 3ஆம் தர பேச்சாளர்கள் பேசும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கட்சியை சார்ந்து வந்து பேசும்போது அதிமுக அப்படின்ற கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ரெப்ரசென்ட் பண்ணி பேசும்போது அவர் கொஞ்சம் கண்ணியமாக பேசணும், அவர் அதை பேச மாட்டார். அதே போல இந்த தேனி கர்ணனுக்கும் சேலம் மணிகண்டனுக்கும் இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வாதம் நடக்குது. சசிகலாவோட தொடக்கம் வந்து அதிமுகவுக்கு நடுக்கமா அப்படின்ற தலைப்புல அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. தேனி கர்ணன் என்ன சொல்லணும், சின்னம்மா இதுக்காக வந்திருக்காங்க, சசிகலா இந்த விஷயத்துக்காக வந்திருக்காங்க, அவங்க அரசியல்ல வந்து வீழ்த்தப்பட்டிருக்காங்க துரோகத்தால, அதனால நாங்க இந்த கட்சியை முன்னெடுத்து கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு தென்னந்தோப்பு சின்னம், நாங்க இதெல்லாம் செய்ய போறோம், இந்த வேலை திட்டங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அவரும் அதை பேசல. சேலம் மணிகண்டனும் எதுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலாவை நீக்கினாங்க இதையும் பேசல. இவங்க கருத்துக்கள் என்ன, தத்துவம் என்ன, கொள்கைகள் என்ன இதெல்லாம் பேசாம முழுக்க தனிமனித விமர்சனம் தான். இந்த தனிமனித விமர்சனம் பண்ணும்போது ஒரு வார்த்தைக்கு மேல போய் ஆபாச வார்த்தைகளை விடுறது, உரிமையில பேசுறது. அவர் கேட்கிறார் சேலம் மணிகண்டன், உனக்கு என்ன தகுதி இருக்கு, தேனி கர்ணனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எதுக்கு இந்த வேட்டியை கட்டிட்டு வர்ற, உனக்கு வேட்டி கட்டுறதுக்கே உனக்கு அருகதை கிடையாது, இது அதிமுக வேட்டி அப்படின்ன உடனே இந்த தேனி கர்ணன் என்ன சொல்லணும், எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, நாங்க எப்பயுமே அதிமுக தொண்டன்னா கட்சி ரீதியா நம்ம பிரிஞ்சிருக்கோம், ஆனா நான் எனக்கு அந்த உரிமை இருக்கான்னு உரிமையா பேசியிருக்கலாம். இவர் உடனே என்ன பண்றாரு, எந்திரிச்சு நின்று இத்தனை கோடி நபர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஊடகத்துல என் வேட்டியை நீ கழட்டிடுவியா, கழட்டுன்னு வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டுறாரு. எப்படி கேவலமான அரசியல் நகர்வு போயிட்டு இருக்குன்றது இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மக்கள் எல்லாருமே மனசு கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னு டிவியை போட்டா இந்த மாதிரி விஷயங்கள் ஓடுறது, இல்ல பிரேக்கிங் நியூஸ்ன்ற பேர்ல அபாய சங்க ஊதுறது, தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை இந்த ஊடகங்கள் பண்ணுது. சரி, ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான கருத்துக்கள் பதிவாகுது, தடுத்து நிறுத்தணும்ல.
இந்த சன் நியூஸ் கேமராமேன் என்ன பண்றாரு, கவர் பண்றாரு. இவர் பக்கம் கேமராவை திருப்புறாரு, அவர் பக்கம் கேமராவை திருப்புறாரு. 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சண்டையை நிறுத்தவே இல்லை. இதை பார்த்துட்டு சேலம் மணிகண்டன் உடனே என்ன பண்றாரு, டே வாடா போடான்னு உட்கார்றான்னு ஒருமையில பேசுறாரு இந்த தேனீக்கரனை. உங்க அம்மா தியாக தலைவியா, பல்லு போன காலத்துல உங்க அம்மாக்கு இதெல்லாம் தேவையா, எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க பாருங்க. அப்ப என்ன இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன நிலைப்பாடு எடுத்துக்கலாம், மாத்தி மாத்தி பேசலாம், மக்கள் எல்லாருமே அடி முட்டாள்கள் தான், மக்கள் எல்லாருமே நம்மளை ஏத்துப்பாங்க அப்படின்றத 100% அவங்க நம்புறாங்க. மக்களை ஏமாத்தணும், மக்களுக்கு அரசியல் படுத்தணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இந்த கட்சி அரசியல் படுத்தணும், அந்த கட்சி அரசியல் படுத்தணும்னு. ஆனா மக்கள்னு வரும்போது இங்க அரசியல் கட்சிகள் வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா தலைவர்கள் எல்லாருமே மக்களை பிரதானமா பாக்குறாங்கல்ல. அப்ப மக்களுக்கு நீங்க அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. ஆனா மக்களை அரசியலே தெரியக்கூடாது, அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்க கூடாதுன்னு பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய கட்சியாளர்கள். இப்ப அதிமுக இவ்வளவு பெரிய கட்சி, அந்த கட்சி சார்ந்த ஒரு நபர் பேசுறாரு, இன்னொரு நபரை சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு, வேட்டியை கழுத்து வென்றாரு, அந்த நபர் ஆபாசமா பேசுறாரு. இந்த 2 பக்கமுமே இரு பெரும் தலைவர்கள் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. சசிகலா ஒரு பக்கம் சொல்றாங்க நான் பெரிய தலைவர்னு, எடப்பாடி சொல்றாரு நான் தான் தலைவர்னு. ஆனா உங்க கட்சி சார்ந்து வந்து பேசக்கூடிய நபர்கள் எப்படி இருக்காங்க, இவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? உங்களோட மனசாட்சிக்கு தெரியாதா? அம்மா ஜெயலலிதா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா இது போல ஒரு நபர் ஊடகத்துல பேசிட்டு வந்தா என்ன நடக்கும்? இதே போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்கால இருக்க நாஞ்சில் சம்பத் அன்னைக்கு ஒரு வார்த்தை தவறி பாண்டியவர்கள்ட்ட பேட்டி கொடுக்கும்போது சொல்லிடுறாரு, அம்மா வரும்போது காத்துட்டு இருக்கோன்னு. அவரோட நிலைமை என்னாச்சு? பதவி பறிக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டார். இதுதான் அவங்களோட ஸ்டைல். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருக்குமே கண்டிக்கிறதுக்கான ஒரு தகுதியே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களே பல பிழைகள் பண்றாங்க, பல விஷயங்கள தவறுகள் பண்றாங்க. அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எதிர்கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க யாரையுமே கண்டிக்கிறது இல்லை. ஒரு ஊடகம் மக்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஊடகத்துல உட்காந்து 2 பேர் இந்த அளவுக்கு கேவலமா பண்றாங்க அப்படின்னா இது போன்ற ஊடகத்தையும் புறக்கணிக்கும், இது போன்ற நபர்களையுமே புறக்கணிக்கணும். ஒரு இடத்துல கூட அவங்க கட்சியோட தத்துவம் என்ன, நிலைப்பாடு என்ன எதுவுமே பேசல. வார்த்தைக்கு வார்த்தை அசிங்கமா, ஆபாசமா, கேவலமான வார்த்தைகளை தொடர்ந்து பேசுறாங்க. இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இப்ப மட்டும் இல்லை, எப்பயுமே இது நடக்குது. ஒரு நல்ல நேர்மையான விவாதம்னா என்ன நடக்கணும்? நடுவில் ஒரு நெறியாளர் எதுக்கு இருக்காரு? கருத்துக்களை ஒருத்தட்ட கேட்கறது, இன்னொரு பக்கம் உட்காந்து விட்ட கருத்துக்கள் கேட்கறது, கேள்விகள் கேட்கறது, மிகப்பெரிய பிரச்சனை வரக்கூடிய சூழல் வரும்போது தடுத்து நிறுத்துறதுக்கு அதுக்கு தானே ஒரு நெறியாளர் இருக்காரு. நெறியாளரே இல்லாம 2 பேரை உட்கார வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு பேசுங்க, எவ்வளவு ஆபாசமா வேணாலும் பேசுங்க, இது எல்லாத்தையும் நாங்க கண்டென்ட்டா எடுத்து நாங்க மாத்தி நாங்க டிஆர்பி ரேட்டிங்கை ஏத்திப்போம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ 12 மணி நேரத்துல 1 லட்சம் வியூஸ் கிட்ட போயிருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய மனநிலை என்னவா இருக்குன்னா, நல்லதை பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்க, நேர்மையா பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்க, அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமா பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆபாசமா கேவலமா கீழ்த்தரமா ஏதாவது பண்ணோம்னா மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கும், என்னன்ற கியூரியாசிட்டி இருக்கும் அப்படின்னு நினைச்சு இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. சன் நியூஸ்ல கூப்பிட்டு அதிமுக பிரிஞ்ச ஒரு கோஷ்டி அதிமுக கோஷ்டியை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க, விவாதம் நடத்துறாங்க அப்படின்னா அப்ப நீங்க யோசிச்சிருக்க வேணாமா இதனால பலன் அவங்களுக்கா நமக்கானு? இந்த வச்சு அவங்க மிகப்பெரிய ப்ரோமோ உருவாக்கி இன்னைக்கு அதிமுகன்ற கட்சியை சிரிப்பு ஒரு கூட்டாரமா மாத்திட்டு இருக்காங்க. இந்த தேனி கர்ணன் ஆகட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய சேலம் மணிகண்டன் ஆகட்டும், இவங்க 2 பேருமே விவாதத்துல பங்கேற்கிறதுக்கே ஒரு தகுதி இல்லாத நபர்கள். நீங்க போறீங்களா, அன்னைக்கு தலைப்பு என்ன விஷயங்களை சொல்லணும், முந்தைய ஆட்சியில என்ன தவறு நடந்தது, இன்றைய ஆட்சியில என்ன தவறு நடந்தது, முந்தைய ஆட்சியை விட இந்த ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சா இல்லையா, இந்த மாதிரி கருத்துக்கள் தானே பேசணும். எதிரில் உட்காந்துருக்கக்கூடிய நபரை நான் ட்ரிகர் பண்ணுவேன், நான் கோவப்படுத்துவேன், பேச விடாம தடுப்பேன் அப்படின்னு அற்ப விஷயங்களை பண்றோன்ற பெயர்ல மக்களை முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்க கட்சியும் கட்சி தலைவர்களும் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா மக்கள் புறக்கணிப்பாங்கல்ல. நீங்க எவ்வளவு நாளைக்கு இது மாதிரி ஊடகங்கள்ல இந்த மாதிரி விவாதங்களை மக்கள் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? தனி மனிதனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. என்னதான் நீங்க கட்சி சார்ந்து பேசினாலும் வெளியில போகும்போது உங்களுக்குன்னு சொந்தக்காரங்க இருப்பாங்க, உங்களுக்குன்னு உறவுகள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களே இதை ரசிப்பாங்களா? இந்த விவாதத்தை சொல்றேன் நான் உறுதியான முறையில். இந்த எதிரும் புதிரும் அப்படின்ற நிகழ்ச்சியில சேலம் மணிகண்டனும் தேனி கர்ணனும் பேசினது ஆபாசத்தின் உச்சம், ஒரு ஜனநாயக படுகொலை தான் இது. இது அவங்க மட்டும் பண்ணல, இந்த சன் நியூஸ் தொலைக்காட்சியும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு நல்ல அரசியல் படுத்தணும், மக்களுக்கு கருத்துக்கள் சொல்லணும். எங்களோட தலைவர்கள் வந்தா என்ன பண்ணுவாங்க, என்ன திட்டங்கள் இருக்கு, நாங்க என்ன தவறுகள் பண்ணோம், எதை செய்ய தவறணும், இனிமேல் என்ன பண்ணுவோம், இதை விட நாங்க என்ன பெட்டரா பண்ணுவோம், இந்த மாதிரி கருத்துக்களை வைக்காம இது போல தனிமனித தாக்கலை நீங்க தொடர்ந்து பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்க கட்சிக்கு அது பேரழிவா கொண்டு போய் முடியும். எத்தனை கட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம், எத்தனை தலைவர்களை பார்த்திருக்கோம், ஊடகத்தை அணுக முடியாம, பேச தெரியாம காணாம போயிருக்காங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய CV சண்முகம் என்ன ஆனார் இன்னைக்கு? ஏதாவது கொஞ்சமாவது உங்களுக்கு அதை பத்தின பொறுப்பு இருக்கா? எதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு தாக்கமே கிடையாது. நேத்து தான் இத்தனை ஆபாசமான கருத்துக்கள் அவர் பேசி முடிச்சிருக்காரு, அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அதுக்குள்ள அதிமுகவை சார்ந்த 2 நபர்கள் இந்த மாதிரி பேசுறது உங்க கட்சிக்கு உறுதியான முறையில் 2026 தேர்தல் மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கைக்குமே மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வைக்கும். இது போன்ற விவாதங்களில் கலந்து கொள்பவர்கள் நேர்மையாக, கண்ணியமாக, நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு சாமானியனின் வேண்டுகோள்.